நம்ம கோழி ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தரையில் வந்து தேங்காய் நார் போட்டிருந்தாங்க. 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தரையில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நாரை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுங்க. நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரசலின்னு சொல்லப்படுற ஆன்டிசெப்டிக் மருந்தை வந்து பார்த்திங்கன்னா 5 ml வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தெளித்து விட்டாச்சுங்க. அப்படி தெளித்து விடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த தரையில் ஏதாவது கிருமிகளோ இல்லை பாக்டீரியாஸோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வந்து தேங்காய் நார் கொட்டோம் அப்படின்னா கோழிகளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே போட்ட தேங்காய் நார்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து விவசாய நிலத்தில் வந்து போட்டாச்சுங்க. இப்படி நம்ம தேங்காய் நார் வந்து தரையில் போடும்போது என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணுற வேலை வந்து இருக்காதுங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணால் போதுங்க. இன்றைக்கி வந்து 3 மாதம் ஆனதுனால நம்ம வந்து க்ளீன் பண்ணி பூமியில் போட்டாச்சுங்க. கோழிகளே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து பறை போடுற வேலையை பண்ணிடுச்சுங்க. அந்த வேலை வந்து மிச்சங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரஸ்லின்னு சொல்லப்படுற மருந்துங்க.